ஓகே. ஹாய், ஹலோ அன்மி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் தி சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஜேகேயோட ஒன் ஷாட்னா இன்ட்ரோ என்னென்னு பார்த்தா, நீங்கள் ஜேகே 2 பேரும் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. உங்களுக்கு ஜேகேன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஜேகே வந்து ஒரு குழந்தைத்தனமாக இருக்கும்போது அவனை வந்து ஒரு தம்பி மாதிரி, ஜேகே உங்களுக்கு கேர் காட்டும்போது அவனை ஒரு அண்ணா மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கொள்வீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஜேகே அவனோட அம்மாவுக்கு அடுத்ததை வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. எப்போவுமே அந்த பொறுப்பு இல்லாமல் தெரியறதால அவனை கைக்கில் வச்சு ஒரு அழகாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. வீடியோக்குள்ளே போனோம். ஜேகே நீங்கள் 12th படிச்சுட்ருக்கீங்க, கிளாஸ் போயிட்டுருக்கீங்க ஒரு நாள். அப்போ ஜேகேயோட அம்மா பார்க்குறீங்க. அவங்க ரொம்ப சேடாக இருக்காங்க. என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க ஒரு மாதிரி அப்படின்னு கேட்க, அவங்க என்ன பண்ணுறது, இந்த ஜேகே பையன் இருக்கானே கிளாஸே போகிறான் இல்லைம்மா. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஆமாம், கிளாஸில் எந்த கோல் வந்துச்சு, மாதம் ஆனால் 5,000 அது கூட பரவாயில்ல. அந்த 5,000 கட்டுறது இட்ஸ் ஓகே, விட்டுருந்தாலும் கிளாஸுக்கு போனால் தானே அதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பலன் கிடைக்கும். நீயே சொல்லு. ஆமாம் ஆண்டி. ஏன் என்னாச்சு தெரில, கிளாஸை கட் பண்ணிட்டு நானும் வீட்டில் நிற்கிறேன், வேலைக்கு போயிடும். என்ன பண்ணுறானோ அப்படியா, சரி ஆண்டி, நான் இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கேன், வந்து நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க. பட் உங்களுக்கு ஜேகேயோட நினைப்பு தான், ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. ஓகே, நீங்கள் கிளாஸ் முடிச்சு அப்படியே ஜேகேயோட வீட்டுக்கு தான் வரீங்க. அவசரமாக எங்கேயோ கிளம்பிட்டுருக்கான். அப்போ நீங்கள் போய் ஜேகே நோ ரெஸ்பான்ஸ். நீங்கள் வந்ததை கண்டோன்னே திரும்பிட்டான். ஜேகே எங்கால் திரும்பு, நோ ரெஸ்பான்ஸ். ஓகே பார்க்கல, சரி நான் வந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். 1 செகண்ட் உங்களுக்கு பார்க்குறேன். ஏண்டா கிளாஸ்க்கே போகலையோ, காசு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம்மா. அது கூட பரவாயில்ல, நீ கிளாஸ் போனால் தானடா அம்மா எதிர்காலத்தில் பார்க்கலாம், ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்ட்டு நீங்கள் கழிச்சிட்டே இருக்கீங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். மறுபடியும் ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே என்ன பாரு, நோ ரெஸ்பான்ஸ். நீங்கள் ஒரு கட்டத்தில் டயர்டாகி ஜேகே அப்படின்னு கத்திடுறீங்க. அவன் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான், அது வரைக்கும் எதுவுமே பேசாதவன். அந்த கிளான்ஸில் உங்களுக்கு 1008 பதில் தெரியுது. நீங்கள் அது வரைக்கும் அவங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு ஜஸ்ட் அந்த சிங்கிள் கிளான்ஸ் உங்களுக்கு எல்லாமே சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை ஒரு நிமிஷம் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் அவனோட அந்த பார்வையில், நீ யாரடி எனக்கு அப்படி சொல்ல, நீ எதுக்கு சும்மா நச்சரிச்சிட்டே இருக்க அப்படி அந்த கிளான்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசலை, ஒரு மாதிரி உடைஞ்சு போயிட்டீங்க. அப்புறமா உங்களால் எதுவுமே பேச முடியல. நீங்கள் ஓகே ஜி, நான் வந்ததை சொல்லிட்டேன், இனி அது அப்படின்ட்டு உங்களுக்கு பேச்சே வரல. அவள் பார்த்தவன் தான், அதுக்கப்புறம் திரும்பிட்டான். உங்களுக்கு லைட்டாக கண்ணே கலங்கிடுச்சு. ஸோ அவன் பார்க்கறதுக்குள்ள நீங்கள் ஓகே சிக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. போகும்போது அம்மா வாசலில் நிற்கிறாங்க. என்னம்மா பேசுனியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி அந்த உங்களோட கண்ணெல்லாம் கலங்கிட்டு அதை அவங்களும் பார்க்குறாங்க. ஓகேம்மா நான் பேசிட்டேன், அவன் நீ ஒழுங்காக இருப்பான், ஒழுங்காக போவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகன்னு போயிட்டீங்க. போய் நீங்கள் சைக்கிளில் தான் வந்திருப்பீங்க. ஸோ அந்த சைக்கிளில் ஸ்டாண்ட் போட்டுட்டு இருக்கும்போது ரெடியான ஜிக்கே வெளியில் வரான். நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி தியரியாக இருக்குது. அவன் நார்மலாக வந்து பாய் வயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்க்கவே இல்லை. அவன் பாய் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரிப்ளைக்காக பார்த்துருப்பான். பட் நீங்கள் ஓகே அப்படின்னு நம்ம தலையை மட்டும் ஆட்டிட்டு நீங்கள் எப்படியே திரும்ப அவன் சரி ஓகே, அவன் அந்த டைமில் அவன் அதை பெருசாக எடுக்கல, அப்படியே போயிட்டான். ஆனால் உங்களுக்கு ஜேகேன்னா ரொம்ப பிடிக்குமே. நீங்கள் ஒரு மாதிரி அண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரியே இருக்கீங்க. வீட்டை போகிறீங்க. அன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக விடிஞ்சிருக்கும். பட் இந்த இன்சிடெண்ட்டோட ஃபுல் ஆஃப் சரி அப்படின்னு அன்றைக்கி உங்களுக்கு ஈவினிங் போல் எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கலாம் அப்படின்ட்டு பெட்டில் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு சுத்தமாக மனசு வரல. ஜேகே அந்த கிளான்ஸ் அது மட்டும்தான். ஏதாச்சும் பேசி சண்டை பிடிச்சிருந்தா கூட நீங்கள் பதிலுக்கு சண்டை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸோடு வந்திருப்பீங்க. பட் அந்த கிளான்ஸ் ஒரு மாதிரி உள்ள ஒருத்திட்டே இருக்குது. அது ஏதோ உங்கள்கிட்ட சொல்ல வர மாதிரியே உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வீட்டில் அம்மா அப்பா 2 அக்கா ஒரு அண்ணா அப்படின்ட்டு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி, ரொம்ப சப்போர்ட்டிவ். பட் நீங்கள் உங்களோட எல்டர் சிஸ்டர், அதாவது மூத்தக்கா, அவங்கள்ட்ட தான் எல்லாமே சொல்லுவீங்க. அவங்களோட பேர் ஐஷு. வீட்டை போய் பார்க்குறீங்க, அவங்கள காணல. ஸோ நீங்கள் அப்பா ஐஷு அங்கே வெளியே போயிட்டாமா, ஏன் இல்லைம்மா சும்மா இல்லைப்பா சும்மா தான் கேட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போய் பெட்டில் இருக்கீங்க. உனக்கு அப்படியே புத்தகத்தை விரித்து வச்சுட்ருக்கீங்க. பட் படிக்கலை. ஒரு 1/2 hour இருக்கும். உனக்கு ஐஷு வாரா. நீங்கள் அவள் வந்து உங்களோட ரூமை க்ரோஸ் பண்ணி போயிருப்பா. அப்போ நீங்கள் ஐஷு அப்படின்னு கூப்பிட்றீங்க. போனவ ரிவர்ஸில் வந்து என்னடி அப்படின்னு பார்க்குறா. நீங்கள் அவளை ஜஸ்ட் பா அப்படின்னு ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா நீங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. ஏதாச்சும் டீஸ் பண்ணிட்டு அப்படி தான் இருப்பீங்க. ஏய் வடி பொடி மரியாதை கொடுக்காம அப்படி தான் இருப்பீங்க. பட் இந்த சைலண்ட் ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க வராங்க, வந்து பெட்டில் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க. என்னடி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அதான் எனக்கு கீழே கொஞ்சிருந்தாங்க. அவங்கள நிமிந்து ஐ டு ஐ பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அந்த சிரிப்பில் ஒரு பெயின் இருக்குது. அவங்க பார்த்துட்டு என்னாச்சு வயன், ஏதாவது சொல்லணுமா அப்படின்றாங்க. நீங்கள் நடந்தாலாம் சொல்கிறீங்க. சொல்லும்போது அப்படியே 2 கண்ணிலேருந்து எங்கேருந்து வந்துச்சோ இல்லை அப்படியே கொட்டிகிட்டே இருக்குது. நீங்கள் வார்த்தை திக்குது. பட் சொல்லி முடிச்சிடணும். யாரையாவது சொன்னால் அந்த
கொஞ்சம் பெயின்ஃபுல் ஃப்ரீயாக இருக்கும்ல. பட் உங்களுக்கு அந்த பேச பேச துக்கம் தொண்டை அடைக்கும் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்து விட்டுட்டு சொல்ல, ஐயோ நான் சொன்னதில் ஏதாச்சும் தப்பு இருக்காடி அப்படின்றீங்க. அவள் உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறா, அவங்கள பார்த்து பாவமாக அந்த மாதிரி சிரிக்கிறா. உங்களுக்கு அது புரியுது. ஏன்னா உங்களுக்கு ஜேகே எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றது அவளுக்கு தெரியும். ஐ மீன் நீங்கள் சொல்லுவீங்க, அவனை பாருக்கா, அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க்கா, இப்போவே 18 வயசாச்சு, இன்னும் குழந்தை பிள்ளை மாதிரி சுற்றிட்டே இருக்கான், படிக்கிறானே இல்லைக்கா, அப்படி இப்படி 1008 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அவன் பண்ண சேட்டை எல்லாமே நீங்கள் போய் சொல்லுவீங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஜேகேனா அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி சொல்ல அவங்க நல்லா சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, வயன் நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. இல்லை வயன், உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் பார்த்த மாதிரி போகக்கூடா அப்படின்ட்டு நீ அவனை கைட் பண்ணுற, இட்ஸ் ஓகே. பட் அவனை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீ அவனை கட்டுப்படுத்துகிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கலாம்டி அப்படின்றான். நீங்கள் பேண்டு பார்த்துட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரி இன்னொன்றும் இல்லை இல்லையா? ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க ஐஷு, ஐ திங்க் ஒருவேளை நீ லிமிட்டை மீறி போயிட்ட அப்படின்னு அவன் திங்க் பண்ணுறான் போல் அப்படின்றான். நீங்கள் மனசுக்கு லிமிட்டா? லிமிட்? நான் லிமிட்டை மீறி பேசுனா அப்படின்றீங்க. நீங்கள் உங்களோட அக்கா பார்த்து, சரி அக்கா அப்போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்றீங்க. அவள் ஷோல்டரை டேப் பண்ணிட்டு போயிட்டா. உங்களுக்கு அந்த சொன்ன அந்த ஒரு வேர்ட் தான் மறுபடியும் மைண்டுக்கு ஓடிட்டே இருக்குது. லிமிட் லிமிட் லிமிட். லிமிட்டா? லிமிட்டோட பழகணுமா? அப்படித்தான் கூட இத்தனை வருஷம் பையனா ஆச்சுக்கி அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கீங்க. அதை யோசிக்க கண்ணால் தரையாக ஊற்றுது. பட் நீங்கள் காட்டி கொடுக்கல. பிகாஸ் வீட்டில் நீங்கள் சின்ன விஷயத்துக்கும் எமோஷ்னல் ஆள் அப்படின்னு தெரியும். ஸோ நீங்கள் என்ன ஒரு மாதிரி கவலையாக இருந்தாலும் உடனே ஓடி வந்து என்னாச்சு வேன் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அழுகிறீங்கடா, ஜேகே தப்பு சொல்லுவாங்கன்னு தெரியும். பட் உங்களுக்கு அதுவும் விருப்பம் இல்லை, ஜேகே யாரும் தப்பு சொல்லக்கூடா அப்படின்ட்டு பேசாமல் இருக்கிறீங்க. அப்படி இதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு மாதிரி ஒரு நார்மலாக போகுது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் போகிற ரோட்டில் ஜேகேயோட வீடு இருக்கும். அவன் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அவனுக்கு விளையாட்டுனா ரொம்ப விருப்பம், அது உங்களுக்கும் தெரியும். ஸோ ப்ராக்டிஸ்ன்னு போயிடுவான். நீங்கள் ஒவ்வொரு நாள் போகும்போது அவனோட வீட்டை அப்படியே பார்த்துட்டு போவீங்க. ஆனால் அன்றைக்கி நான் அதை பார்க்குறேன்னு தோணலை. அது பார்க்குறது கூட ஒருவேளை லிமிட் அந்த மாதிரி அதை பார்க்கும்போது கூட அந்த உங்களோட அக்கா சொன்ன அந்த வேர்ட் ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் அதை பார்க்கவே இல்லை. அப்படியே போகிறீங்க. போனால் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஜேகே சைக்கிளில் போயிட்டுருக்கான். அப்போ தான் உங்களுக்கு தெரியுது, அந்த நாளுக்கு முதல் நாள் மழை பெஞ்சிருக்கும். ஸோ அவனுக்கு ப்ராக்டிஸ் இல்லை. அவன் அப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். உங்களுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் மற்ற நாள் எல்லாம் ஜேகே நிற்பான், சேர்ந்து போகலாம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பட் அந்த நாள் தான் அவன் போயிருப்பான். இன்றைக்கி அவனை பார்க்கவே கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் போயிருப்பீங்க. பட் இப்போ என் முன்னுக்கு போயிட்டுருக்கான். உங்களுக்கு என்னடா கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரேக் அடிச்சு போகிறீங்க. நீங்கள் போகிற அந்த ரூட்டில் நிறைய லேன்ஸ் இருக்குது. எந்த லேனால் போனாலும் மெயின் ரோடுக்கு போய் அப்படியே ஸ்கூலுக்கு போயிடலாம். பட் நீங்கள் அந்த யூஸ்வலாக போகிற லேனால் திரும்பலை. ஜேகே எந்த லேனால் போகிறானோ அதாலே போயிட்டுருக்கீங்க. ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். ஜேகே போயிட்டுருக்கான். நீங்கள் அவனுக்கு பின்னுக்கு சத்தமே போடாமல் போயிட்டுருக்கீங்க. அவன் தன் பாட்டில் அங்கே பார்க்குறான் இங்கே பார்க்குறான். பட் பின்னால் மட்டும் பார்க்கல. அப்படியே தன் பாட்டில் போயிட்டுருக்கான். சைக்கிள் அங்கே நினச்சி இங்கே நினச்சி. உங்களுக்கு அதை பார்க்கும்போது அந்த சைல்டிஷான ஜேகே தான் ஒரு மாதிரி சிரிப்பு, ஒரு மாதிரி நினைக்கும் போது ஒரு ஸ்மைல். பட் அது ஸ்மைல் அந்த கிளான்ஸ் ஞாபகம் வரும்போது அப்படியே ஃபேட் ஆகுது. ஓகே, ஒரு மாதிரி சேடாகவும் இருக்குது. அவனோட சேர்ந்து போகலை அப்படின்னு சேடாகவும் இருக்குது. அவன் முன்னுக்கு போகிறான், அதை பார்த்துட்டாச்சு இருக்கும் அப்படின்னு சந்தோஷமாகவும் இருக்குது. அப்படியே ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங்கில் போயிட்டுருக்குங்க. சடனாக ஜேகே திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பக்கினாயிருச்சு, பிரேக் பிடிச்சிட்டீங்க. பட் நிற்கலை. அவன் பார்த்துட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி கை காட்டுறான். அவங்களுக்கு நீங்கள் ஒரு மாதிரி லிப்ஸ் ஓரத்தில் ஒரு லைட்டான ஒரு சிரிப்பு. அவன் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு லைனுக்கு திரும்புகிறான். சரி நீங்களும் போகிறீங்க. போயிட்டே இருக்கீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் எதுவுமே கிடைக்கல. அப்படியே போயிட்டுருக்கீங்க. போகும்போது என்னடி ஏதாச்சும் தோண எனக்கு காய்ச்சிட்டே வருவேன், என்ன பேச்சே இல்லை அப்படின்றான். நீங்கள் ஒரு மாதிரி சைலண்டாக இருந்துச்சு. அவனை சைக்கிள் நாள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்னத்துக்குடா சும்மா காய்ச்சி அவங்களுக்கும் பிடிக்காத விஷயத்த காய்க்கக்கூடாதுக்கே. ஒரு மாதிரி நமக்கு நாம் இன்னொரு லிமிட்டில் இருக்கணும் இல்லையா அப்படின்றான். ஒரு மாதிரி சைக்கிள் நாள் பார்த்துட்டு என்ன பேசுகிற அப்படின்றான். ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன், தோணன்னு பேசிகிட்டே இருக்காமல் நம்மளோட வேலையை பார்க்கலாம், அவங்களோட வேலையை பார்ப்பாங்கல்ல அப்படின்றான். ஜேகேக்கு புரியுது நீங்கள் நேற்று அந்த இன்சிடென்ட் தான் இப்போலாம் இதாக சொல்லிகிட்ருக்கீங்கண்டு. அவன் நான் என்ன ஒன்றுமே செய்யாமல் பொறுக்கித்தனமாக சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னங்களா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு சுருஷ்டன்னு கோவம் வந்துருச்சு. ஏன்னா